முதல் கண்தானம் செய்தவன் என்ற தலைப்பில் பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் கூறும் கருத்துக்களை இன்று ஒன்று நன்று பகுதியில் பார்க்கலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் உள்ளங்களை நாளெல்லாம் மகிழ்விக்கக்கூடிய நியூஸ் 18 தமிழ்நாடு வாயிலாக இன்று ஒன்று நன்று பகுதியில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இந்த புலர்காலை பொழுது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். இன்றைய நாள் மலரட்டும். உலகின் முதல் கண்தானம் செய்தவரை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். உலகில் முதல் கண்தானம் செய்தவர் யார்? இது என்ன அறிவியல் கண்டுபிடிப்பா? இல்லை, ஆன்மீகத்தின் நுட்பம். ஆன்மீகத்தின் நுட்பமா? இது என்ன வினாக்களுக்கு மேல் வினாவாக எழுப்பிக்கொண்டே இருக்கின்றேன் என்று பார்க்கின்றீர்களா? உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்வழிவேணியன், அழகில் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சேக்கிழார் பெருமான் இறைவாழ்த்தோடு தொடங்கிய 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையை புரட்டி புரட்டி படித்து பார்த்தால் நம்முடைய உள்ளமெல்லாம் அவர் பக்கமே சாயக்கூடிய வகையில் 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையை உண்மையிலேயே தமிழ் சமூகத்தினுடைய அறம்படி நின்று வழங்கி இருக்கின்றார். அதில்தான் இந்த திண்ணப்பன் வருகின்றான். வேட்டுவ குலத்தில் பிறந்தவன், அன்பு பண்பு பாச நேசம் தெரியாதவன். நீண்ட நாளைக்கு பிறகு அவனுடைய தாய் தந்தை பராய்க்கடன் செலுத்துதல்னா முருகப்பெருமானுக்கு தவமிருந்து வேண்டி பெற்ற பிள்ளை. வேட்டுவ குலத்தில் பிறந்தவன் அடுத்த வேட்டுவ தலைவனுக்கு மகனாகவே உருவாகி கொண்டிருக்கின்றான். இளம் வயதிலேயே வில்வேல் வாழ்வித்தைகள் எல்லாம் பயின்றான். பிறகு தந்தைக்கு மூப்பு ஏற்பட்டது. மூப்புக்கு பிறகு இவன் கானகத்திற்கு வேட்டையாடச் செல்வதற்கு முற்பட்டான். நாணன் காடன் என்று 2 மந்திரிமார்கள், அப்பாவுக்கு துணை நின்றவரே மகனுக்கும் துணை நின்று அவரை கானகத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அங்குமிங்கும் ஓடிய ஒரு பன்றியை வேட்டையாடுவதற்காக ஓடிக்கொண்டே இருந்தான். ஓடியவனுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுவது இயல்புதானே. நாணனையும் காடனையும் பார்த்து கேட்டான், எனக்கு தாகம் தண்ணீர் வேண்டும் என்றான். கவலைப்படாதீர்கள், உன் தந்தையோடு கானகத்திற்கு வருகின்ற போது அதோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பொன்முகலியை ஆறுக்கு சென்று தண்ணீர் அருந்துவோம் என்றபோது ஆற்றை நோக்கி செல்கின்ற போது அவன் கண்முன்னே ஒருவர் இருந்தார். யார் என்று கேட்டார். அவர்தான் குடுமித்தேவர் என்றார். குடுமித்தேவரா? யார் இவர்? இவர்தான் உலகத்தின் பரம்பொருள் சிவபெருமான் என்றார். கட்டி அணைத்து அழுது கொண்டான். காட்டில் எப்படி தனியாக இருப்பான் என்றான். யார்? அன்பு பண்பு பாசம் வேதம் தெரியாத, ஆகமும் தெரியாத வேட்டுவ குலத்தில் பிறந்த தின் அப்பன். பன்றியை வேட்டையாடினான். உமிழ்நீரை எடுத்து வந்து குடுமித்தேவருக்கு அபிஷேகம் செய்தான். சூடிய மலரை சூடினான். வேக வேகமாக சொல்கிறேன். இறைச்சியை நாளெல்லாம் வைத்து வழிபட்டு உண்ணச் செய்தான். 5 நாள் தொடர்ந்து நடந்தது. 5 நாட்களும் இதற்கு பிறகு நாளெல்லாம் ஆகமம் மறி பூஜை செய்யக்கூடிய சிவகோசரியார் பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதார். எம்பெருமான் 5ஆம் நாள் கனவிலே வந்து சொன்னார், அவனை திட்டாதே, அவனுடைய சொல்லெல்லாம் என்னை பற்றியது, அவனுடைய செயலெல்லாம் என்னை பற்றியது, அவன் யார் எப்படி என்பதை நாளை மறைந்திருந்து பார் என்றார். சிவகோசரியாருக்கு வருத்தம். ஆகமும் தெரிந்த எனக்காக வராத கடவுள் வேடுவனுக்கு வந்தானே என்றது. புலர்காலை பொழுது வழக்கம் போல வந்தார். கடவுளுடைய கண்ணிலிருந்து குருதி வந்தது. கொஞ்சம் கூட சலனப்படாமல் தன் கண்ணை எடுத்து கடவுளின் கண்ணில் அப்பினான். இடது கையில் இழந்தவுடன் வலது கண்ணத்திலும் எடுத்து அப்பியவன் இடது கண்ணில் வந்தபோது எடுப்பதற்கு முற்பட்ட போது உலகத்தின் பரம்பொருள் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்கின்ற சிவபெருமான் இறங்கி வந்து அவன் கரத்தை ஆட்கொண்டு, உலகத்தில் எல்லோரும் எனக்கு அப்பா என்பார்கள், ஆனால் நான் அப்பா என்று யாரை சொல்வது? வேட்டுவ குலத்தில் பிறந்து அன்பு பண்பு பாசம் தெரியாமல், ஆனால் இன்றைக்கு நேசத்தோடு எனக்கே கண்ணை தந்த நீ திண்ணப்பன் அல்ல, கண் அப்பன், கண் அப்பன் என்றான். உலகில் முதல் கண்தானம் செய்தவர் கண்ணப்பனாகினார். படிப்போம், மனதில் நிறுத்துவோம். மீண்டும் நல்ல சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.